துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது? இந்த நேரத்தை அர்ஜென்ட்டா ஒரு 50,000 ரூபாய் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். 5 ரூபா கையில் இருக்குது, ஆனால் எடுக்க முடியல. இந்த டென்ஷன் இருக்குது பாருங்க, உலகத்தில் மிகப்பெரிய டென்ஷன். எங்கிட்ட எல்லாம் இருக்குது, ஆனால் என்னால் இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது பார்த்தீங்களா? அது உலகத்தின் மிகப்பெரிய நாள். வந்தார் அள்ளி கொடுப்பாருன்னு பார்த்தா இவர் பாட்டுக்கு வக்கரம் ஆகிட்டு பொறுப்பு இல்லாமல் போயிட்டார். எப்போ? நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இது மார்ச் வரப்போகுது. இப்போ தான் இவர் லைட்டாக தெளிஞ்சு போகுது. இதுலேருந்து வரார். இதுலேருந்து வக்கர நிவர்த்தி. ரூபா கொடுத்து உங்களை கமான்னு கூப்பிட்டாலும் கூப்பிடுறது ட்ரம்ப்பாகவே இருந்தாலும் அமெரிக்காவுக்கு போகக்கூடாது. வர மாட்டேன். ஒரு மாதத்தில் எல்லாம் மாறிடுமா சார்? இங்கே பாருங்க, நான் இந்த ரீல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். சொல்லுவாங்க, உசேன் போல்ட்டிடம் கேளுங்கள், ஒரு நொடியினுடைய ஒரு வினாடியினுடைய அருமை அவர் சொல்லுவார். ஒரு வினாடியினுடைய அருமை. ஸ்ரீமடம், உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம், ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது? நண்பர்களே, உலகத்தில் நமக்கு இந்த கெட்ட நேரம் அப்படிங்கிறது 2 வகைப்படும். கெட்டதாக வந்தால் அது ஒரு கெட்ட நேரம். ஆனால் நல்லது பண்ண வந்த ஒருத்தர் அதை பண்ண விடாமல் மாட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம மனசு கிடந்து அடிச்சுக்கும் பாருங்க, அதுதான் உண்மையிலேயே கெட்டது. ஒரு 5 லட்ச ரூபா பணம், சகோதரர் வந்திருக்கார் மடத்துக்கு, ஒரு 5 லட்ச ரூபா பணம் வந்துருச்சு அவருக்கு. அது என்எஃப்டி பண்ணது தான். அக்கௌண்ட்டில் இதை வந்துருச்சு, அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்துருச்சு. ஆனால் கிரெடிட்டாக எடுக்க முடியல. ஜஸ்ட்டு பார்த்துட்டே இருக்கணும். என்ன, இந்த நேரத்தை அர்ஜென்ட்டாக ஒரு 50,000 ரூபா தேவைன்னு வச்சுக்கோங்களேன். 5 ரூபா கையில் இருக்குது, ஆனால் எடுக்க முடியல. இந்த டென்ஷன் இருக்குது பாருங்கள், உலகத்தில் மிகப்பெரிய டென்ஷன். எங்கிட்ட எல்லாம் இருக்குது, ஆனால் என்னால் இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது பார்த்தீங்களா? அது உலகத்தின் மிக கொடிய நிலை. சில பேர் பெரிய வஸ்தாதாக இருப்பாங்க, பெரிய ஆளாக இருப்பாங்க, டெய்லி 1 லட்சம் எப்படி போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அங்கே எல்லாத்தையும் பண்ணி வீடு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு போரில் வீடு வாங்கிட்டேன் சார், ரைட்டு. கல்யாணத்துக்கு 10,000 ரூபா மொய் இல்லை சார். அது பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை நினைப்பான், இவ்வளோ பெரிய ஆளாக இருந்து என்ன கஞ்ச போய் ஒரு 1000 ரூபா கொடுக்க மாட்டேங்கிறான். எப்பா இருக்குப்பா, அதுக்காக செங்கக்கல்ல பிடிங்கிட்டு வந்தாப்பா மொய் வைக்க முடியும். பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம வேற ஒரு மேட்டரில் கமிட்மெண்ட்டில் மாட்டிகிட்டு இருப்போம். அந்த நேரம் பார்த்து நமக்கு 200 சுப செலவு வரும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த நேரம் பார்த்து தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக, அப்போ பார்த்து மாடு கன்று போட, அப்போ பாடு வீடு, அந்த மாதிரி நல்லதாக நடக்கும். எதுக்குடா எனக்கு சேர்த்து வச்ச மாதிரி இவ்வளோ நல்லது நடக்குது, எல்லாத்துக்கும் மொய் வைக்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி. இப்போ 9ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரமான இந்த நாள் முதற்கொண்டு, போன வருஷம் ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் வந்தார் சார் உங்களுக்கு குரு. இந்த ஆள் வந்தார் அள்ளி கொடுப்பாருன்னு பார்த்தா இவர் பாட்டுக்கு வக்கரம் ஆகிட்டு பொறுப்பு இல்லாமல் போயிட்டார். எப்போ? நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இது மார்ச் வரப்போகுது. இப்போ தான் இவர் லைட்டாக தெளிஞ்சு போகுது. இதுலேருந்து வரார். இதுலேருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். மார்ச் 2nd வீக்லேருந்து வக்கர நிவர்த்தி அடைந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறார்? 9ஆம் இடத்து குரு தான் ஒரு குரு அப்படிங்கிறது அவருக்கு ஞாபகம் வரப்போகுது. இனிமேல் 5, 7, 9 பார்க்குறார். 5ஆம் பார்வையாக உடம்பை பார்க்குறார், உங்களை தான் பார்க்குறார். வந்தோன்னா வேரிஸ் துளாராசி, நான் கமிட் பண்ணியிருந்தேன் 9ஆம் இடத்து குருவாக வந்து, ஆமாம் நீ வந்துட்ட போ, சரிப்பா விடுப்பா. ஃபஸ்ட்டு குருவை என்ன பண்ணுறார்? துலாபத்தை உங்களை தான் பார்க்குறார். பார்த்த உடனே என்ன பண்ணுறார்? அடுத்ததாக 3ஆம் இடத்தை பார்க்குறார், அடுத்ததாக 5ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரே ஸ்ட்ரோக். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். ஆனால் அவர் நினைக்கணும். குரு நினைச்சிட்டா ஒரு உலகத்தை உருவாக்கிடுவார். அவரால் முடியும். 9ஆம் இடத்து குரு பகவான் நினைத்தால், ஓடிப்போனவருக்கு 9ஆம் இடத்தில் குருன்னு சும்மா சொல்லலைங்க. குருவை பக்கத்தில் வச்சுட்டு ஊரை விட்டு கூட ஓடி போகலாங்கிறது தான் அதோட அர்த்தம். அப்போ 5ஆம் இடமா பார்வையாக உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, உடல்ல இருக்கிற சர்வ ரோகங்களும் நிவர்த்தி ஆகிறது. முக்கியமாக ஒரு தைரியம் வருகிறது. எதிர்த்துன்னில் எதிரியே இல்லை, நம்பிக்கைக்குள் ஃபெட்டப் ஆகாதீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். லைஃப் நம்மளை இப்படி சுற்றி விடும். டோன்ட் கெட் ஃபெட்டப். ஃபெட்டப் ஆனால் அதுதான் உண்மையான தோல்வி. இந்த வலிமை படத்தில் சொல்லுவார் பாருங்க, அஜித்லாம், இந்த மாதிரி தான். அது வலிமையாக, அது என்ன ஒரு படம், இந்த உலகமே உன் முன் நின்று எதிர்த்து நின்று நீ தோத்துட்டன்னு சொன்னாலும், நீங்களா என்னைக்கு தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் தோத்துட்டீங்க. இந்த மாதிரி தான் 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்து பார்க்க ஆரம்பிச்சார். வண்ணதாசன் சொல்லுகிறார், நண்பர்களே,
ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. இப்பொழுது நினைத்தால் கூட உலகின் மிக உயரத்திற்கு நீங்கள் செல்லலாம். இப்போ நினைங்க. அப்போது துலாம் ராசியை பார்க்கும்போது முதல்ல ஃபெட்டப் பழசெல்லாம் போச்சு. இனிமே அடுத்து வர 3 மாதம் உங்கள் காட்டில் மழை. எப்போ? ஏப்ரல், மே, ஜூன். பிறக்கின்ற புத்தாண்டு யாருக்கு? உங்களுக்கு தான். அடுத்து வருகின்ற மேடே யாருக்கு? உங்களுக்கு தான். ஓ, இதெல்லாம் அப்படி வாங்க. அடுத்து ஜூன் மாதம் வர்றது ஏதாவது ஒன்று போட்டுக்கங்க. எல்லா நாளும் உங்கள் நாள் தான். ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகும் வரை உங்கள் காட்டில் மழை அடிச்சாடுங்க. இந்த 3 மாதத்துக்குள்ளே இப்பயே ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுறேன். பிஸ்னஸில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஜாபில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த 3 மாதத்துக்குள்ளே ஓடி போய் எங்கேயாவது பொழைச்சிக்கோங்க. காரணம் என்ன? 1000ல் ஒருவன் படத்தில் அந்த கடைசி சீனில் அந்த நடராஜர் அப்படி வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலைவனத்தில் அந்த உருவம் வரும். அந்த ஹீரோயின் அந்த நிழல் மேலேயே ஓடி போய் தப்பிச்சுப்பாங்க. அந்த நிழல் நின்று போனால் நின்றுணும். நிழல் வந்தோன்னே ஓடுவாங்க. அந்த நிலைமை தான் உங்களுக்கு. இந்த 3 மாதத்துக்குள்ளே அப்படியே குருவை பிடிச்சே ஓடி போய் இன்னொரு கம்பெனியில் போய் பொழைச்சிக்கோங்க. ஜூன் 1ஆம் தேதி மிஸ்டர் குரு 10ல் உச்சமாகிறார். வந்துட்டான்னு வச்சுக்கிங்களேன், ஐயையோ எம்ட வந்துட்டான்டாங்கிற மாதிரி தான். 10ல் குரு உச்சமாகிறத விட ஒரு மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. 10ஆம் இடத்துல குரு வந்தால் பதவி பறிபோகும். இந்த 3 மாதத்துக்குள்ளே இந்த துலாம் ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, நான் யார் தெரியுமா? நான் தான்டா டைரக்டர், நீ இருந்துட்டு போ. நான் ஜென்ரல் மேனேஜர், யாராக வேணாரு. எல்லாருக்கும் ஒரே நீதி தான். ஆப்பரேஷன்டிஸாக இருந்தாலும் வேலை போச்சு, நீங்கள் விபிக்கு அடுத்த ஸ்டேஜாக இருந்தாலும் வேலை போச்சு. யாராக இருந்தாலும் குரு காட்டில் ஏன்னா குருவுக்கு டெசிக்னேஷன்லாம் தெரியாது சார். ஹீஸ் டான். புரியுதா? 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இந்த 3 மாதத்துக்குள்ளே எங்கேயாவது ஜம்ப் பண்ணி பொழைச்சிக்கோங்க. புது கம்பெனிக்கு போகிறது நல்லது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஜூன்லேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் 1 கோடி ரூபா கொடுத்து உங்களை கமான்னு கூப்பிட்டாலும், கூப்பிடுறது ட்ரம்ப்பாகவே இருந்தாலும் அமெரிக்காவுக்கு போகக்கூடாது. வரமாட்டேடா, என்னை வேலையை விட்டு பிடுங்கிறதுக்கு ஐடியா பண்ணுறேன் அப்படிங்கிறத தைரியமாக இருக்கணும். இந்த 1 வருஷம் போகக்கூடாது. இந்த 3 மாதத்துக்குள்ளே பழச்சிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, துலாத்தை பார்த்தவர் 3ஆம் இடமாகப்பட்ட உடன் பிறந்தவர்களை பார்க்கிறார். அடுத்ததாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். 5ஆம் இடம் என்பது குழந்தை. அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவே உருவாக ஒரு குழந்தை பிறக்க போகுது. பாருங்க, நீங்கள் உங்கள் மனசில் இருக்க கவலைகள்லாம் தீரப்போகுது. சொத்து வாங்க போகிறீங்க. நீங்கள் நிறைய முன்னுக்கு வர போகிறீங்க. இந்த 3 மாதத்துக்குள்ளே சார் என்ன சார் 3 மாதத்தில் எல்லாம் மாறிடுமா சார்? இங்கே பாருங்க, நான் இந்த ரீல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். சொல்லுவாங்க, உசேன் போல்ட்டிடம் கேளுங்கள், ஒரு வினாடியினுடைய அருமை அவர் சொல்லுவார். ஒரு வினாடியினுடைய அருமை. ஓட்டப்பந்தய வீரரை கேட்டு பாருங்கள், மராத்தான் வீரரை கேட்டு பாருங்கள். நான் ஏன் சார் அவன்லாம் கேட்கணும்? சரி விடுங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. ஸோ அப்போது இந்த 3 மாதம் என்பது 3 மாதம் கணக்கு போட்டிங்கன்னா 90 நாள் இன்ட்டு 24 போடுங்க. இன்ட்டு அப்படி போட்டேன்னா நாங்கள் எங்கேயோ போவோம். அவ்வளவு நாட்கள். குருவுக்கு ஒரு செகண்ட் போதும். வாட் இஸ் குட் டைம்? A good time is nothing but initiation. What is bad time? A bad time is nothing but ஓவர் கான்ஃபிடென்ஸ். இனிஷியேஷன்னா என்ன? நம்ம வாழ்க்கையில் ஒரு இனிஷியேட் பண்ணுறோம். என்ன இனிஷியேட்டு? இன்னையிலேருந்து நான் இப்படி பண்ண போகிறேன், இன்னையிலேருந்து நான் இப்படி வேலை செய்ய போகிறேன்னு நினைக்கிறீங்கல்ல, இதுதான் இனிஷியேஷன். இவரை சந்திச்சிட்டோம், இனிமேல் இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, இதுதான் இனிஷியேஷன். இது வந்துருச்சுல்ல, இனிமேல் வாழ்க்கை மாறிடும். பேட் டைம்னா என்ன? போடா, நம்ம கம்பெனியில் நம்மளை விட்டா யார்? கண்டிப்பாக வேலை போயிடும். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணால், திரும்ப சொல்கிறேன், இந்த 3 மாதத்திற்குள் டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. இவர் எஃபெக்டிவ் டைம் ஸ்டார்ட்ஸ். காலைல எந்திரிச்சு ஒரு இன்ஸ்டா பார்க்குற பழக்கம் இருந்தால் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இனிமேல் லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. நைட்டு பப்புக்கு போகிற பழக்கம் இருந்தால் மூடி வச்சுருங்க. 3 மாதம் நோ ஆல்கஹால். அடுத்து மத்தியானம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுற பழக்கம் இருந்தது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள். லைஃப் ஸ்டைலை டோட்டலாக மாற்றி ஒர்க்கு ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. 3 மாதம் அடித்து ஆடுங்க, வெற்றி உங்களுடையது. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.